நமக்கு கண்ணுல ஒரு பிரச்சனைனா காமனா இருக்கிற ஒரு டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணுவோமா, இல்ல ஐ ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணுவோமா? கண்டிப்பா ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட தானே போவோம் இல்லையா? அதே போலதாங்க நமக்கு நல்ல சத்துக்கள் நிறைந்த தானியங்கள் வேணும்னா சாதாரண மளிகை கடைக்கு ஏன் போகணும்? தானியங்களுக்கான ஸ்பெஷாலிட்டி ஸ்டோர் PSP கிரெயின்ஸ் இருக்கும்போது இங்க அரிசி, பருப்பு, கோதுமை, ஆரியம், ராகி, கம்பு, திணை, சோளம், ரவை, சர்க்கரை போன்ற எல்லா வகையான தானியங்களும் மொத்தமாகவும் சில்லறையாகவும் கிடைக்கும். PSP கிரெயின்ஸ் நம்பர் 17, புரோக்கர்ஸ் ஆபீஸ், கிருஷ்ணகிரி மெயின் ரோட், தர்மபுரி. போன் 04342 261387. PSP கிரெயின்ஸ். நல்லா சாப்பிடுங்க, நல்லதை மட்டும் சாப்பிடுங்க. MN TV நேயர்களுக்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் கவிஞர் பெருமக்களுக்கும் புலவர் பெருமக்களுக்கும் என்னுடைய முதற்கண் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய கல்வி விடியல் நிகழ்ச்சிக்கு பென்னாகரம் வட்டம் சிறுவம்பட்டியிலே இருக்கக்கூடிய தலைமை ஆசிரியர், மிக சிறந்த ஆற்றல் மிக்க தலைமை ஆசிரியர், இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல் என்ற குரலுக்கேற்ப தன்னுடைய தனி திறமையால் அந்த பள்ளியை மிக சிறந்த பள்ளியாக தேர்ந்தெடுக்க பாடுபட்டு உதவிய சகோதரி. அதே போல் டாக்டர் ராதாகிருஷ்ணனுடைய விருது சிறந்த ஆசிரியருக்கான மாநிலத்திலே சிறந்த ஆசிரியருக்கான விருதையும் பெற்றிருக்கக்கூடிய சகோதரி. தன்னுடைய பள்ளியும் மாநிலத்திலே சிறந்த பள்ளியாக திறம்பட நடத்தி அதற்கான நற்சான்றிதழை அரசாங்கத்திடமிருந்து பெற்று சிறந்த ஒரு சேவை செய்திருக்கக்கூடிய அந்த சகோதரி கண்மலர் அவர்களை வருக வருக என்று இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்று அவருக்கு நினைவு பரிசாக நான் எழுதிய நெல்லிக்கனி என்ற நூலை நினைவு பரிசாக அளிக்கின்றேன். நன்றி, வணக்கம். வணக்கம் ஐயா. உங்களுக்கு முதல்ல வணக்கத்தை தெரிவிக்க வேண்டும் என்று சொன்னால், ஒரு சாதாரண பள்ளி ஆசிரியராக இருந்து கொண்டு மாநிலத்திலேயே பெருமை மிகு சாதனைகளெல்லாம் செய்து அரசாங்கத்திடத்திலே நற்சான்றிதழ்களெல்லாம் பெற்றிருக்கின்றீர்கள். உங்களை பற்றிய சுய அறிமுகத்தை நேயர்களுக்கு தெரிவித்தால் சிறப்பாக இருக்கும் என்று கருதுகின்றேன். MN TV நேயர்களுக்கு மகிழ்வான மாலை வேளையில் வணக்கம். என்னுடைய பெயர் கண்மலர், பட்டதாரி தலைமை ஆசிரியர், ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி, சிடுவம்பட்டி, ஏரியூர் ஒன்றியம், தர்மபுரி மாவட்டம். இந்த தாங்கள் கலை திருவிழாவிலே மாநிலத்திலேயே முதல் பரிசு பெற்றதாக குறிப்பிட்டீர்கள். அப்படிப்பட்ட கலை திருவிழா என்பது என்ன? அந்த கலை திருவிழாவிலே நீங்கள் எந்த வகையிலே பயன்படுத்தி அதில் வெற்றி பெற்றீர்கள் என்பதை தெரிவிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். கலை திருவிழா என்பது தமிழக அரசால் நடத்தப்படும் ஒரு விழாவாகும். அரசு பள்ளி மாணவர்களை ஒருங்கிணைத்து கடந்த 2 ஆண்டுகளாக நடத்தப்படுகிறது. இதில் என்னுடைய மாணவன் நுண்கலை பிரிவில், செதுக்கு சிற்பம் பிரிவில் தமிழகத்தில் முதல் இடத்தை பெற்றுள்ளார் என்பதை மகிழ்வுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். செதுக்கு சிற்பம் என்றால் என்ன என்று தெரிவிக்க முடியுமா? கண்டிப்பாக ஐயா. செதுக்கு சிற்பம் என்பது காய்கறி, சோப்பு மற்றும் சுண்ணக்கட்டிகள் போன்ற பிற பொருட்கள் அப்படின்ற ஒரு நாம்ஸ் கொடுக்கும்போது நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா, அந்த எல்லா பள்ளிகள்லேருந்தும் காய்கறி, சோப்பு, சுண்ணக்கட்டிகள் இதை தான் கொண்டு வந்து செய்வாங்க. நான் கொஞ்சம் யோசித்து திங்க் பண்ணும் போது போன்ற பிற பொருட்கள்ன்றப்போ வேறு பொருள் நம்ம கொடுக்கலாம். செதுக்கு சிற்பம்னா என்ன, எதில் செதுக்குனாலும் சிற்பம் அவ்வளோதான் அப்படின்ற யோசித்து ஒரு மரக்கட்டையை முதல்ல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு அடியில் ஒரு மரக்கட்டையை கொடுத்தோம். அந்த தம்பி புகழ் 7ஆம் வகுப்பு படிக்கிறார் எங்கள் பள்ளியில். அவரை செதுக்கிட்டு வந்தார். ஃபஸ்ட்டு இந்த மாதிரியான ஒரு சின்ன போட்டை செதுக்கிட்டு வந்தார். அது கடைசியாக அதுதான் இந்த போட்டு. முதல்ல வந்து போட்டிக்கு வந்து வட்டார அளவில் வந்து ஏரியூர் ஹையர் செகண்டரி ஸ்கூலுக்கு அனுப்பணும். அதில் வந்து முதலிடத்தை பெற்றார் வட்டார அளவில். அதில் பார்த்திங்கன்னா இந்த போட் மட்டும் செஞ்சுருந்தோம். இந்த மனிதன் கிடையாது, இந்த துடுப்பு கிடையாது. அதுக்கடுத்து தருமபுரி மாவட்டத்தில் எல்லா 10 ஒன்றியங்கள்லேருந்தும் 20 பேர் முதல் 2ஆம் இடம் பெற்றவர்கள் வந்தாங்க. அந்த 20 பேர்களில் வந்து
அதியமான் இது மேல்நிலை பள்ளியில் போட்டி நடத்தினாங்க. அந்த போட்டியில் தம்பி வந்து முதலிடத்தை வந்து பெற்றாப்படி. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு எக்ஸ்ட்ரா வந்து இந்த மாதிரி மனிதனை வந்து வச்சு 2 போட்டை வச்சு அதுக்கு மேலே ஒரு விஷயத்த பண்ணியிருந்தார். பாலிஸ் அப்படிங்கிற விஷயத்த லிக்விட் 2 கலந்து கொடுத்து அனுப்பிச்சிருந்தோம். மாஸ்க் கொடுத்துருந்தோம், கைக்கு க்ளவுஸ் கொடுத்துருந்தோம். அதெல்லாம் இது செய்து முடித்ததுக்கப்புறம் அதுக்கான பாலிஸை போட்டு அதை வந்து தம்பி வந்து பண்ணார். அது அந்த 2 விங்குலையும் பார்த்தீங்கன்னா டொக் டொக் டொக்குன்ற சவுண்டு தான் கேட்டுச்சின்னு சொன்னாங்க அந்த ஜட்ஜஸ் எல்லாம். எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அடுத்து அதில் ஒரு சின்ன இடர்பாடு வந்துருச்சு. சோப்பு, அதாவது காய்கறிகள் அப்படின்ற இருக்கும்போது நீங்கள் மட்டும் மரத்தை கொண்டு இருந்திருக்கீங்க, இதை எலிஜிபிளா அப்படின்னு சொல்லி ஸ்டேட் லெவலில் கேட்டாங்க. அவங்க வந்து இது எலிஜிபிள் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே அடுத்து ஓகேன்ட்டு அவன் தம்பி வந்து மாநில லெவலுக்கு தேர்ந்தெடுத்துட்டாங்க. அடுத்த கட்டமாக நம்ம இன்னும் மாநிலத்துக்கு போகும்போது இன்னும் நிறைய ப்ராக்டிஸ் கொடுக்கணும். ஏன்னா 38 மாவட்டத்திலேருந்து வராங்க. நம்ம இப்போ வந்து பாசிட்டிவ் திங்கிங். எங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து செப்டம்பர் 5 வந்து நல்லாசிரியர் விருது வாங்கியாச்சு, டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்களோட விருது. அடுத்து சிறந்த பள்ளிக்கான விருது வந்து நவம்பர் 14 அன்னைக்கு வாங்கிட்டோம். அதுக்கு அடுத்தது இந்த தம்பி வந்து மாநில அளவில் முதலிடத்தில் கொண்டு போனோம்னா நமக்கு இன்னும் சிறப்பாக இருக்கும், அந்த தக்க வச்சுக்கலாம் அந்த பேரை அப்படின்றதுனால ஒரே வருடத்தில் 3 விருதுகளை நம்ம வாங்கி ஆகணுன்ற ஒரு வெறி எங்களுக்கு இருக்கும் எங்கள் ஆசிரியர் பெருமக்களுக்கு. நானும் அப்படி தான் அவங்கள அப்படியே ஊக்கப்படுத்தி தம்பியும் ஒரு 10 கட்டைகளை முதல்ல கொடுத்தேன். அந்த 2 மணி நேரத்துக்குள்ளே நம்ம முடிக்கணுன்றதுக்காக. அப்போ வந்து ஒவ்வொரு கட்டையும் பார்த்திங்கன்னா, இந்த கட்டையோட அளவு நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். 1 அடி எடுத்துக்கிட்டோம். உயரம் பார்த்திங்கன்னா, நீளம் பார்த்திங்கன்னா 1 அடி, உயரம் பார்த்திங்கன்னா 3 அடி, அகலம் பார்த்திங்கன்னா 4 அடி கொடுத்தேன். ஒவ்வொரு கட்டையும் கொடுத்தேன். அந்த வெரைட்டி ஆஃப் தேக்காக இருந்தால் நல்லா செதுக்கிறப்ப அந்த பழக்காமல் இருக்கும். அதனால் வேறு மரத்தை நான் தேர்ந்தெடுக்கலை. ஃபஸ்ட்டு நாட்டு தேக்கு கொடுத்தேன். ரொம்ப ஹார்டாக இருந்தது, பையனால் செய்கிறதுல கஷ்டம், இடர்பாடுகள் நிறைய இருந்தது. அடுத்து வந்து கேரளா தேக்கு கொடுத்தேன். அதில் வந்து செய்கிறப்ப நிறைய உடஞ்சி போச்சு, பிளவுகள் அதிகமாக இருந்தது. அடுத்து பர்மா தேக்கு கொடுத்தா அது ஓகேவாக இருந்தது. அதை விட இன்னும் நல்லா செய்யணும், என்ன இப்போ நைஸாக இருக்கணும் அப்படின்னா நைஜீரியா தேக்கு கொடுத்து பார்க்கலாமே. நைஜீரியா தேக்கு கொடுக்கும்போது ஓகே, நல்ல ஒரு ஃபினிஷிங் கிடச்சிது எங்களுக்கு. அந்த மாதிரி ஒரு 10 கட்டைகளை வரிசையை செய்ய வச்சு அந்த 1.5 ஹவருக்குள்ளே நம்ம செய்யணும். 2 ஹவர்ஸ் நம்ம எடுத்துக்கக்கூடாது, அங்கே போய் பதட்டம் ஏதாவது வரும் அப்படின்னு யோசித்தோம். அதை ப்ராக்டிஸ் பண்ண 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 பையன் கூடவே உட்காந்து எல்லா விஷயத்தையும் ஒவ்வொரு சின்ன சின்ன நுணுக்கங்களையும் கற்றுக் கொடுத்தோம். எங்கள் ஆசிரியர்கள் பார்த்திங்கன்னா, ஆண் ஆசிரியர்கள் இந்த கட்டை வாங்கிறதுக்கு பட்டறைக்கு போவாங்க. பெண் ஆசிரியர்கள் பார்த்திங்கன்னா இந்த கொடிக்கு பெயிண்ட் பண்ணுறது எப்படி, உள்ளே இருக்கிற 24 ஆரங்களை எப்படி அவனுக்கு வரைய கற்றுக் கொடுக்கறது, இந்த துடுப்புகளை எப்படி ஃபிட் பண்ணுறது, இந்த மாதிரியான ஐட்டங்கள் எல்லாம் பெண் ஆசிரியர்களை சொல்லி தந்தாங்க. அவங்க கூடவே இருந்து எல்லா விஷயத்தையும் சொல்லி கொடுத்து கடைசியாக வேலூர் வந்து நான் தான் கூட்டிகிட்டு போனேன். போய் அங்கே பையனை தங்க வச்சு நல்ல ஒரு இது பண்ணி ஒரு ப்ராக்டிஸ் கொடுத்து அங்கேவும் போய் ப்ராக்டிஸ் கொடுத்தோம். அடுத்த நாள் காலையில் வந்து கிருஷ்ணசாமி முதலியார் எய்டட் ஸ்கூலில் எங்களை கொண்டு போய் தனியாக மழைன்னா மழை, பயங்கரமான மழையிலையும் நம்மளோட நோக்கம் வந்து வெற்றி அப்படிங்கிறது மட்டும்தான் அப்படின்னு அவனுக்கு நல்லா சொல்லி கொடுத்து, மலையில் கொட்டுற மலையில் நின்றுட்டு அங்கே நிற்கக்கூடாதுன்னு கூட சொன்னாங்க. ஆனால் நான் வந்து ஒரு ஜீப் ஒருத்தர் வச்சுருந்தார். அந்த ஜீப்புக்குள்ளே உட்காந்துட்டு பையன் பயந்துருவான்னு சொல்லிட்டு நாங்கள் அதையே அந்த பையனையே என்கரேஜ் பண்ணி டக் டக்குன்னு முடிக்கிறதுக்கு அடுத்தடுத்து என்ன பண்ணணும்னு சொல்லி அதை 1.5 மணி நேரத்தில் ஃபினிஷ் பண்ணி தம்பி வந்து பாலிஷ் போட்டு எடுத்து அழகாக அவங்க செஞ்ச கருவிகளை வந்து முன்னாடி டிஸ்பிளே பண்ணி அந்த போட்டையும் வச்சு பூகள்லாம் தூவி முடித்து அங்கேயும் வந்து, ஆனால் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணலை எங்களுக்கு. ஒரு 3 டேஸ் கழித்து ஆசிரியர்களுடன் அன்பில் அப்படின்ற ப்ரோக்ராமில் தருமபுரியில் அந்த ரிசல்ட் எங்களுக்கு வந்து அந்த இதில் வந்து போட்டாங்க. வாட்ஸ்அப்பில் போடும்போது எனக்கு பயங்கரமான சந்தோஷம். டீச்சருங்க, சாரு, பிஓஸ் எல்லார்கிட்டையும் போய் சொன்னேன். எங்கள் டிஓமாவும் அவங்க ரொம்ப நிறைய வேலை பளு அவங்களுக்கு இருந்தாலுமே அந்த ஒரு சூழ்நிலையில் கூட வாழ்த்துக்கள் அப்படின்னு கை கொடுக்கறதுக்கு வந்தாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அந்த மாதிரி அவங்க மாதிரி உயரதிகாரிகள்லாம் பாராட்டுறப்ப இன்னும் நல்லா செய்யலாம். நம்ம பசங்களை கவர்மெண்ட் ஸ்கூல் அரசு பள்ளியோட பயில்ற குழந்தைங்கள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப பேக்ரவுண்ட் வந்து ரொம்ப குறைவாக இருக்கும்.
வசதி வாய்ப்புகள் குறைவாக இருக்கும். ரொம்ப இன்டீரியர்லேருந்து வருவாங்க. அவங்கள நம்ம கவர்மெண்ட் நிறைய நம்மளுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியை டீச்சர்ஸுங்களுக்கு கொடுத்துருக்குது. நம்ம அந்த குழந்தைங்கள முன்னெடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மட்டும்தான் மனசில் வச்சோங்க. அதை பாசிட்டிவ் திங்கிங் தான். நெகட்டிவ் தாட்ஸுன்றதே எங்கள் டீச்சர்ஸுங்கிட்ட யார்ட்டுமே இருக்காது. நாங்களும் அப்படி தான். ஒரு ஹெச்எம்னெல்லாம் நான் பழகவே மாட்டேன். எங்கள் டீச்சர், எங்கள் பிள்ளைங்க, எங்கள் சாருங்க, அப்படி தான் நான் யோசிப்பேனே தவிர வேறு எந்த இதில். இதனால தான் நல்ல ஒரு கோஆப்ரேஷன், ஒற்றுமை எங்களுக்குள்ள, பள்ளியாகட்டும், சமூக தொடர்பாகட்டும், குழந்தைகளாகட்டும், ஆசிரியர்களாகட்டும், மற்ற சத்துணவு ஒர்க்கர்ஸ் ஆகட்டும், எல்லாருமே ஈவன் சுகாதார பணியாளர்கள்லேருந்து எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு தான் போவோம். எல்லாரையும் தட்டி கொடுத்து தான் வேலை வாங்கிட்டு போவோம். அன்பால் மட்டும்தான் எதுவுமே சாதிக்க முடியும். அந்த மாதிரி செய்ததுனால தான் இன்றைக்கி ஒரே வருஷத்தில் லாஸ்ட் 2023 ஆண்டு எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சிகரமான ஆண்டாக எங்கள் பள்ளிக்கு அமைஞ்சிருக்குது. அப்படிங்கிறதுல உங்கள்கிட்ட நான் பகிர்ந்துக்கிறதுல எம்என் டிவி நேயர்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். மிக அற்புதமாக தெரிவித்தீர்கள். இந்த மாணவனுக்கு எவ்வாறு நீங்கள் பயிற்சி கொடுத்தீர்கள் என்பதற்காக மிகவும் சிரமப்பட்டிருக்கிறீர்கள். நன்றி. அதே போல் உங்களுடைய பள்ளியுடைய வளர்ச்சிக்காக மிக அற்புதமாக பாடல் எழுதக்கூடிய திறமை உங்களிடத்தில் இருப்பதாக நான் கேள்விப்பட்டேன். அதுபோன்று ஏதேனும் கவிதை தங்களிடத்தில் இருக்கிறதா? இருக்கின்றது ஐயா, தங்களுடன் வாசித்து காமிக்கிறேன். மீண்டும் ஒரு முறை வணக்கம். என் பள்ளி மிளிரும் பள்ளி, எழில் கொஞ்சம் இயற்கையோடு தகடூர் தன் ஏரியூர் ஒன்றியத்தில் சிறப்பு வாய்ந்த பள்ளியாம் எங்கள் சிடுவம்பட்டி பள்ளி இது. நாங்கள் நன்றாய் கல்வி கற்பிக்கும் அரசு நடுநிலை பள்ளி இது. வரவேற்பில் வாழைத்தன்னை, அழகிய மதில்சுவர் அரவணைப்பில் 2 வகுப்பறை கட்டிடங்கள், ஐயம் அகன்றிட கற்பிக்கும் சிறந்த 5 ஆசிரியர் சான்றோர்கள், கல்வி கண்ணை திறந்தவராம் நம் கர்ம வீரர் காமராசர், சிந்தையில் நீங்கா சிறந்தவர்க்கு இங்கே சிலையும் வைத்து சிறப்பித்தோம், கழிவு நீரையும் பயன்படுத்த சிறு காய்கறி தோட்டம் அமைத்துள்ளோம், சுற்றுச்சூழல் காத்திடவே நல்ல சுகாதாரமான கழிவறைகள், ஆண்ட்ராய்டு டிவியும் ப்ரொஜெக்டரும், கட்டிட ஹைடெக்கான கம்ப்யூட்டரும் இங்குண்டு, தையல் இயந்திரங்கள் வைத்துள்ளோம், கைத்தொழில் கல்வி கற்றிடவே தகடூர் களஞ்சியம் வானொலியில் நிகழ்ச்சிகளை தருவதும் பெறுவதும் வாடிக்கை, ஆன்லைன் கல்வி ரேடியோவிலும் ஒரு நாள் அனுப்பினோம் அதிக குரல் பதிவு, சாதனை இந்த செயலென்று நற்சான்றிதழ் கூட பெற்றுள்ளோம், தரை ஓவியமாக தலைவர் படங்கள் வரைவதில் தனித்திறமை பெற்றவர்கள் நாங்கள், கலாம் யூவி நடத்தும் போட்டிகளில் விடுமுறை நாட்களில் கூட விரும்பி பங்கேற்போம், சுற்றுச்சூழல் முன்னிறுத்தியே ஆளுக்கொரு மரக்கன்று நட்டு வளர்க்கின்றோம், முத்து முத்தான எழுத்துக்களே எங்கள் பள்ளியின் சொத்தாகும், வண்ணமயமான வகுப்பறையும் எண்ணும் எழுத்தும் இரு கண்ணாகும், வாசிப்பை நேசிக்க தனி நூலகமே எங்களின் அறிவு களஞ்சியமாகும், சாரண சாரணிய இயக்கமும் இங்குண்டு, தன்னை காக்கும் தற்காப்பு கலையும் தனிச்சிறப்பாகும், கல்வி அதிகாரிகளின் உற்சாகமும் உத்வேகமும் எங்களின் சிறப்பாகும், விண்ணில் பாயும் ராக்கெட்டை விரைந்து முடித்தார் வீரேஸ்வரி, ஸ்ரீஹரிகோட்டா சென்றாரே புகழின் சிகரமாய் உயர்ந்து நின்றாரே, மாணவர்கள் எங்கே சென்றாலும் எந்த நிலையில் உயர்ந்தாலும் சிடுவம்பட்டியின் சொத்தன்றோ, ஆசிரியர்கள் ஊண்டிய வித்தன்றோ. நன்றி. அற்புதமான ஒரு கவிதையை உங்களுடைய பள்ளியினுடைய வரலாறு முழுவதையும் தெரிவித்து விட்டீர்கள். மிக்க மகிழ்ச்சி. அடுத்ததாக நீங்கள் பெங்களூருக்கு இஸ்ரோ பயணம் சென்றதாக அறிந்தேன். அது குறித்து தகவலை தெரிவிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நிச்சயமாக தெரிவிக்கிறேன் ஐயா. இது தமிழகம் முழுவதும் உள்ள 350 ஆசிரியர்களை ஒருங்கிணைத்து சேலம் மாவட்டத்தில் உள்ள டார்வின் சயின்ஸ் கிளப் என்ற நிறுவனம் அழைத்து சென்றது. இந்த பயணம் அரசு பள்ளி ஆசிரியர்களின் கனவு பயணம். கனவை நினைவாக்கிய இஸ்ரோவிற்கும் டார்வின் சயின்ஸ் கிளப் நிறுவனர் தினேஷ் செல்வராஜ் அவர்களுக்கும் மிக்க நன்றி. நாங்கள் முதல்ல இஸ்ரோவுக்குள்ளே போகும்போது யாருமே இஸ்ரோக்குள்ள அவ்வளோ அனுமதி கொடுக்க மாட்டாங்க. அதுவும் இவ்வளோ ஆசிரியர்கள் 350 ஆசிரியர்கள்ன்றப்போ மிகப்பெரிய ஒரு கூட்டம். அதை எப்படி நம்ம அந்த சைலன்ஸு மற்ற விஷயங்கள்லாம் எப்படி இது என்ன பண்ண போகிறாங்கன்னு யோசித்தோம். ஆனால் ஆசிரியர்கள் எல்லாமே ரொம்ப அந்த அமைதியை பாதுகாத்தாங்க.
3 இடத்துல செக் பண்ணாங்க. ஆனால் எங்களுக்கான ஆசிரியர்கள் வந்தாங்க, அப்படி உள்ளே வராங்க அப்படின்னோன்னா நல்ல வரவேற்பு கொடுத்தாங்க. டீ, பிஸ்கட், ஸ்நாக்ஸ் எல்லாம் கொடுத்து, அதை விட பெரிய ஒரு மகிழ்ச்சி என்ன அப்படின்னா, பெரிய அரங்கம். அது பார்த்திங்கன்னா விஞ்ஞானிகள் எல்லாம் அமர்ந்து கலந்தாலோசித்து முக்கியமான முடிவு எடுக்கக்கூடிய ஒரு பெரிய அரங்கம். அந்த அரங்கத்தில் வந்து ஆடிட்டோரியம், அதில் வந்து உட்கார வச்சு விஞ்ஞானிகள் முதல் வரிசையில் உட்காருவாங்க. அந்த வரிசையில் சில ஆசிரியர்களை அந்த ஆசிரியர் பெருமக்களுக்கு வாய்ப்பு கிடைத்தது. அந்த உட்கார்ந்து நாங்கள் எல்லாருமே ஒரு கலந்துரையாடல் நிகழ்ந்தது விஞ்ஞானிகளோட. அவங்களும் நமக்கு நிறைய விஷயங்களை சொன்னாங்க, கிளிப்ஸ் போட்டு காமிச்சாங்க. அதுக்கப்புறமாவும் எங்களையும் கொஸ்டின் கேட்க வச்சாங்க. அதில் வந்து ஆசிரியர் பெருமக்களுக்கு நிறைய பேருக்கு வாய்ப்பு கிடைச்சது. அதில் நானும் ஒரு வாய்ப்பை தேடிக்கிட்டேன். நான் எப்போவுமே ஒரு சின்ன ஒரு கயிறு கிடச்சா கூட அதை டக்குன்னு பிடிச்சிட்டு மேலே போகிற ரகம். நான் கேட்டேன் ஒரு கேள்வி, என்னென்னா யுவிகா அப்படிங்கிறது வந்து இளம் விஞ்ஞானிகளை உருவாக்குவதற்கான ஒரு திட்டம், இஸ்ரோவோட திட்டம். இது மிகச்சிறந்த திட்டம், வரவேற்புக்குரியது. இதில் நிறைய பேர் நிறைய குழந்தைகள் வந்து பயனடைகிறாங்க. வருங்காலத்தில் விஞ்ஞானிகளை வந்து உருவாக்குறாங்க. அது ஓகே. ஆனால் இதை வந்து உருவாக்குறதுக்காக ஆசிரியர்களுக்கு ஒரு பயிற்சி வேணும் இல்லைங்களா? அந்த பயிற்சி தருவீங்களா அப்படின்னு நான் கேட்டேன். அதுக்கு அந்த அம்மா வந்து சொன்னாங்க, வருங்காலத்தில் நாங்கள் யோசிக்கிறோம். இப்போ தான் வந்து ஆசிரியர்கள் இவ்வளோ பேர் நீங்கள் வந்து இஸ்ரோக்குள்ளே வந்திருக்கிறீங்க, இது எங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்குது. நீங்கள் சொன்ன கருத்தையும் நாங்கள் வந்து யோசிக்கிறோம் அப்படின்னு அந்த அம்மா சொன்னாங்க. அந்த வந்து விட வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்தது. எங்கள் ஆசிரியர்கள் எல்லாமே கைத்தட்டல் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது முடிஞ்சு வெளியில் போனோன்னே அந்த சந்திராயன் 1, 2, 3 அதோட உண்மை பார்ட்ஸ் எல்லாமே அந்த கேலரியில் வச்சுருந்தாங்க. அதை பார்க்குறப்ப எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. அப்புறம் அந்த ஒர்க் ஷாப் வந்து நாங்கள் ஒரு மேல் மாடியிலேருந்து ஒரு கிளாஸ் வழியாக தான் நாங்கள் பார்க்கணும். கீழே ஒர்க் ஷாப்பெல்லாம் காமிச்சாங்க. கீழே இருந்த உண்மையாக அதோட பார்ட்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. அதெல்லாம் பார்க்குறதுக்கு எங்களுக்கு ரொம்ப ஆசையாக இருந்தது, ரொம்ப நல்லாவும் இருந்தது. நிறைய அனுபவங்களை கிடச்சிது. சதீஷ் தவான் ஐயாவோட புகைப்படம், அப்புறம் விக்ரம் சாராபாய் ஐயாவோட புகைப்படம், ஒவ்வொரு விஞ்ஞானிகளோட ஏபிஜே அவர்களோட புகைப்படம், ஒவ்வொருத்தரோட விஞ்ஞானிகளோட புகைப்படமும் வச்சுருந்தாங்க. பார்க்குறப்ப அவங்களோட சாதனைகளையும் பட்டியலிட்டு இருந்தாங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்ததுங்க இந்த பயணம் வந்து, அறிவியல் பயணம். எங்களுக்கு ஒரு அடுத்த வந்து அரசு பள்ளி ஆசிரியர்கள் வந்து அரசு பள்ளி குழந்தைகளை இளம் விஞ்ஞானிகளை உருவாக்குறதுக்கான அடித்தளமாக அமைஞ்சது அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. நன்றி ஐயா. மிக அற்புதமான ஒரு செய்தி தெரிவித்தீர்கள். இஸ்ரோ என்று சொன்னால் யாரும் போய் பக்கத்தில் நெருங்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு கட்டுப்பாடான இடம் மத்திய அரசினுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு இடத்திற்கு எங்களுக்கெல்லாம் அந்த வாய்ப்பு கிடைக்காது. என்ன தான் தலைகளை நின்னாலும் இஸ்ரோ வெளியே வேணால் பார்த்துட்டு வரலாம், போர்டை பார்த்துட்டு வரலாமே தவிர உள்ளெல்லாம் அனுமதிக்க மாட்டாங்க. நீங்கள் சென்று மிக அற்புதமாக சுற்றி பார்த்து நல்ல ஒரு கேள்வியை கேட்டுவிட்டு வந்திருக்கிறீர்கள், மகிழ்ச்சி. அடுத்ததாக இவ்வளவு உங்கள் பள்ளியிலே பல சாதனைகள் செய்து கொண்டு வருகிறீர்கள். அப்படி வருகின்ற போது நீங்கள் ஒருவரே இதில் ஈடுபடுகிறீர்களா, அல்லது உங்களுக்கு துணையாக உங்களுடைய உதவி ஆசிரியர்கள் இதில் ஈடுபட்டு வருகின்றார்களா என்பதை தெரிவிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். நிச்சயமாக ஐயா. என்னுடைய உதவி ஆசிரியர் பெருமக்கள் எனக்கு பெண் ஆசிரியர் பெருமக்கள் 2 கண்கள் என்றால் ஆண் ஆசிரியர் பெருமக்கள் 2 கரங்கள். நாங்கள் 5 பேருமே இணைந்து தான் செயல்படுவோம். அவ்வாறாக இணைந்து செயல்பட்டதில் நவம்பர் 14 அன்னைக்கு எங்களுக்கு சிறந்த பள்ளிக்கான விருது வழங்கப்பட்டது. அதற்கான புகைப்படம் இதோ. எவ்வாறு இவ்வளவு செயல்பட்டோம் என்பதை உங்களுக்கு விளக்கமாக கூறுகிறேன். முதலில் உதவி ஆசிரியர்கள் அப்படின்றப்போ நமக்கு வந்து அவங்க வந்து ஒரு ஆர்டர் போடக்கூடாது. யாருமே அன்பாக சொன்னால் மட்டும்தான் எதையும் சாதிக்க முடியும் எந்த துறையிலுமே. அதனால் என்னோட உதவி ஆசிரியர்கள் எப்பயுமே நான் தவற மாட்டேன். ஏதாவது ஒரு சின்ன கிஃப்டாவது கொடுப்பேன் அவங்களுக்கு. அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் இந்த மாதிரி தான். உதவி ஆசிரியர்கள் மட்டும் இல்லை, சத்துணவு அமைப்பாளர்கள் எல்லாருக்குமே இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை நான் பண்ணிகிட்டே இருப்பேன். அடுத்து பார்த்திங்கன்னா ஆசிரியர்களோட மட்டுமே ஒரு நல்ல உறவு இருக்குன்னு சொல்ல முடியாது, சமூகத்தோடையும் நல்ல உறவு வச்சுருப்பேன். எப்போ பார்த்தா எஸ்எம்சி கூட்டம் போட்டு அவங்களோட இந்த மாதிரி நிகழ்வுகள்லாம் நடக்கும். அவங்களோட இணைஞ்சி இந்த மாதிரி செய்வோம். அவங்கக்கிட்டே ஐடியா கேட்போம், அவங்களும் எங்களுக்கு சஜஷன் சொல்லுவாங்க. நிறைய விஷயங்கள் அவங்களுக்கும் சான்ஸ் கொடுப்போம். அதில் கல்வி அதிகாரிகளும் கலந்துக்குவாங்க. ஒரு முடிவுகளை வந்து எடுப்போம். அடுத்து பார்த்திங்கன்னா பள்ளி வளர்ச்சியில் அவங்கக்கிட்டேருந்து நிறைய ஹெல்ப்பும் வாங்குவோம். நாங்கள் ஒவ்வொரு விஷயத்துலையும் அந்த சமூகத்தோட தொடர்பு இருக்கும்போது அவங்க நிறைய எங்களுக்கு வந்து உதவிகளை வந்து கொடுத்துட்ருப்பாங்க.
ப்ரைஸு அந்த மாதிரி ட்ரெஸ் இந்த மாதிரி விஷயங்களை கொடுப்பாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா புரவலர் திட்டம்னு ஒரு திட்டம் எங்கள் பள்ளியில் செயல்படுதுங்க. இதில் பார்த்திங்கன்னா 50,000 ரூபாய் எங்களோட ஸ்கூலுக்கு நாங்கள் டெபாசிட் பண்ணியிருக்கிறோம். இதில் என்ன ஒரு நல்ல விஷயம் அப்படின்னா, எந்த ஒரு விஷயத்துக்கும் நான் முன்னாடி போகணும்னு நினைப்பேன், முன் உதாரணமாக இருக்கணும்னு நினைப்பேன். அப்படி பார்த்திங்கன்னா நான் முதல்ல அந்த பள்ளிக்கு ஒரு 10,000 ரூபா டெபாசிட் பண்ணேன். அதுக்கப்புறம் அந்த பகுதியில் படித்த ஒருத்தர் தன்னார்வலர், ரொம்ப எல்லா பள்ளிக்கு ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு வருஷமும் ஒரு நோட்டு புக்கு எழுதுபொருள் இந்த மாதிரி விஷயங்களை ஒரு வருஷம் எல்லா குழந்தைங்களுக்கும் கொடுத்துக்கிட்டே வருவார். அவங்க பையனோட நினைவு நாளில். அவர் பேர் திரு ராஜேந்திரன். அவர் வந்து ஒரு 5,000 ரூபா டெபாசிட் பண்ணார். அதுக்கப்புறம் என்னோட ஆசிரியர்கள் எல்லாரும் அவங்களால எவ்வளோ முடியுமோ அப்படியே பண்ணிகிட்டே வந்தாங்க. எஸ்எம்சி அந்த மாதிரியெல்லாம் ஊர் பொதுமக்கள் அந்த மாதிரி கொடுத்ததில் ஒரு 50,000 டெபாசிட் பண்ணியிருக்கிறேன். அது அந்த திட்டத்துக்கு பேர் புரவலர் திட்டம். அது இல்லாமல் ஒரு தம்பி வந்து ஸ்கூலில் வந்து வெப் கேமரா அவங்க வீட்டு மேலே வச்சு கொடுத்துருக்குறாரு ஸ்கூலை கண்காணிக்கிறதுக்காக. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் ரொம்ப முன்னெடுத்து பண்ணுவேன். அப்புறம் பார்த்திங்கன்னா வகுப்பு வாசிப்பை நேசிப்போம்ட்டு ஒரு லைப்ரரி எங்கள் ஸ்கூலில் பார்த்திங்கன்னா நடுநிலைப்பள்ளி தான் இருந்தாலுமே லைப்ரரின்னு தனியாக ஒரு விஷயத்தை வச்சுருக்கிறோம். புத்தகம் வாசிக்கிறதுக்குனே வச்சுருக்கிறோம். குழந்தைங்க அந்த ஃப்ரீயாக இருக்கிற டைமில் போய்ட்டு வாசிப்பாங்க. அப்புறம் மாணவர்களின் பன்முகத்தில் திறன் வெளிப்படுறதுக்காக இந்த மாதிரி மாதம் இந்த மாதிரி வாய்ப்புகளை கொடுப்போம். பரதநாட்டியம், அப்புறம் வந்து பாரதியார் மாதிரி பேசுகிறது, சின்ன குழந்தைங்களே அந்த மாதிரி செய்வோம். இந்த மாதிரி விவேகானந்தர் மாதிரி பேசுகிறது, அந்த மாதிரியான வாய்ப்புகளை கொடுப்போம். கலைத்திருவிழா அந்த மாதிரிலாம் பங்கெடுத்துக்கிறதுக்காக கொடுப்போம். அடுத்து பார்த்திங்கன்னா எங்களோட பள்ளியில் சிறப்பாக யூடியூப் சேனல் வச்சுருக்கோம். நான் அதில் வந்து குழந்தைங்களோடதெல்லாம் சும்மா என்னென்ன பண்ணுறாங்களோ அப்பப்போ அவங்களோட ஸ்பீச்செல்லாம் போட்டுடுவோம். அப்புறம் எஸ்எம்சி மந்த்லி ஒரு டைம் நடக்கிறப்போ அவங்க என்னென்ன குழந்தைங்க அவங்க பண்ணியிருக்காங்களோ அதை வந்து டிவியில் ஆண்ட்ராய்ட் டிவியில் போட்டு அப்படியே டைரெக்டாக கனெக்ட் பண்ணி அவங்களுக்கு அந்த மீட்டிங்கில் நான் போட்டு காமிப்பேன். ஒவ்வொரு குழந்தையோட முன்னேற்றத்தையும் அந்த பெற்றோர்களுக்கு காமிப்பேங்கய்யா. அதுக்கப்புறம் குழந்தைகள் தின விழா இந்த மாதிரி அரசு விழாக்கள் எல்லாம் நடத்தி ப்ரைஸ் எல்லாம் கொடுப்போம் குழந்தைங்களுக்கு. அதுக்கு வந்து ஊரில் சப்போர்ட் பண்ணுவாங்க. ப்ளஸ் நாங்களும் டீச்சர்ஸும் எங்கள் லேடி டீச்சர்ஸ் ஜென்ட்ஸ் டீச்சர்ஸ் எல்லாம் பொருட்கள் வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க. என்னோடய பள்ளியில் பார்த்திங்கன்னா பூச்செடிகள்லாம் அந்த சுற்றுச்சூழலை முன்னிறுத்தி இந்த மாதிரிலாம் வச்சுருப்போம். அடுத்து பார்த்திங்கன்னா மாணவர்களுக்கு தையல் பயிற்சி, சின்ன தையல் மிஷின் எல்லாம் இருக்கிறதுனால பெண்களுக்கு வந்து தற்சார்பு பின்னாடி படிச்சுட்டு மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு ஒரு இது வேணுன்றதுக்காக அந்த குழந்தைங்களுக்கு தையல் பயிற்சி கொடுக்குறோம். எங்கள் பள்ளியில் விளையாட்டு, மனவளக்கலை இதெல்லாமே நாங்கள் சொல்லி கொடுக்குறோம். அது இல்லாமல் பார்த்திங்கன்னா சுதந்திர தின விழாக்கள் கொண்டாடுவோம். அரசு பள்ளிகளோட விழாக்களில் அரசு உணவும் கொடுப்போம். சுதந்திர தின விழா, இனிப்பு இந்த மாதிரி விஷயங்களை கொடுக்குறோம். அதுக்கு அடுத்தது இதுக்கு எல்லாத்துக்கும் மணிமகுடமாய் வந்து இனியதோர் இன்ப சுற்றுலா, குழந்தைங்களை வந்து மகிழ்ச்சியாக வச்சுக்கணுன்றதுக்காக இன்ப சுற்றுலா அருகில் இருக்கிற இடத்துங்களுக்கு நாங்கள் கூட்டிகிட்டு போவோம். அதுக்காக எந்த மணியும் குழந்தைங்கிட்ட எந்த பணமும் நாங்கள் வாங்க மாட்டோம். டீச்சர்ஸை நாங்களே ஷேர் பண்ணிக்குவோம். அந்த மாதிரி விஷயங்களை நாங்கள் இந்த குழந்தைங்களுக்கு கொடுக்குறோம். அடுத்து பார்த்திங்கன்னா இதை பார்த்துட்டு வட்டார கல்வி அலுவலர்கள் எல்லாம் நம்ம பொங்கல் விழா அந்த மாதிரி நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் வருவாங்க. நாங்கள் எல்லாரும் இந்த மாதிரி விழாக்களை வந்து கொண்டாடுறப்ப உயர் அதிகாரிகளை கூப்பிட்டு நாங்கள் இந்த மாதிரி விழாக்களை மகிழ்ச்சியாக கொண்டாடுவோம். அப்புறம் ஆண்டு விழா பள்ளியில் நடக்குங்க. அந்த மாதிரி சமயத்தில் எல்லாருமே இந்த மாதிரி பரிசுகளை கொடுப்பாங்க. இந்த கலை நிகழ்ச்சிகளை நாங்கள் நடத்துவோம். மிக அற்புதமான செயல்பாடுகளை எல்லாம் செய்திருக்கின்றீர்கள். ஒரு ஆசிரியர் வந்து எப்படி இருக்க வேண்டும் என்பதை தெளிவுபடுத்துவதற்காக நீங்கள் தலைமை ஆசிரியராக பொறுப்பேற்று பல நிகழ்ச்சிகளை எல்லாம் உங்கள் பள்ளியிலே செய்து கொண்டு வருகிறீர்கள். மகிழ்ச்சி. கலை நிகழ்ச்சிகள், ஆண்டு விழாக்கள், அரசு விழாக்கள் மற்றும் ஊர் பொதுமக்களோடு தொடர்பு ஏற்படுத்தி கொண்டு அந்த பள்ளி மாணவர்களுக்கு என்னென்ன உதவிகள் வேண்டுமோ அதையெல்லாம் நன்கொடையாக இலவசமாக பெற்று அதையெல்லாம் நல்ல முறையில் பயன்படுத்தி கொண்டு வந்திருக்கின்றீர்கள். வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். அடுத்தபடியாக உங்களுக்கு பெயரையும் புகழையும் பெற்றுத்தந்த உங்கள் பள்ளிக்கு பெற்றுத்தந்த உங்கள் பள்ளி மாணவனை குறித்து இப்போது நாம் பேச இருக்கின்றோம். அவன் செய்த சாதனையும் பெற்ற பரிசையும் பற்றி இப்போது அந்த சிறுவனிடத்திலே கேட்கின்றோம். இப்போது இந்த சிறுவனிடத்தில் வருகின்றோம். இந்த இளம் வயதிலேயே இந்த சிறுவன் புகழ் மிக அற்புதமாக ஒரு படைப்பை படைத்து மாநில அளவிலே வெற்றி பெற்று வந்திருக்கின்றான். நம்முடைய இங்கே அமர்ந்திருக்கின்றான். இந்த சிறுவனிடத்திலே உங்களை அறிமுகப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கின்றேன். தம்பி, உன்னை பற்றி நேயர்களுக்கு அறிமுகப்படுத்து. வணக்கம் ஐயா, என் பெயர் புகழ், புகழ்.
நான் 7ஆம் வகுப்பு படிக்கிறேன். ஊராட்சி ஒன்றிய நன்னீர்பள்ளி சிடுவம்பட்டி. எங்கள் அப்பா பேர் குமார், எங்கள் அம்மா பேர் இளவரசி, எங்கள் அம்மா பேர் கணபதி. எங்கள் அப்பா வந்து டெச்சி வேலை செய்கிறாங்க. எங்கள் அம்மா வந்து கார வேலைக்கு போகிறாங்க. எங்கள் மாமா வந்து டெச்சி வேலை செய்கிறாங்க. நன்றி நன்றி தம்பி. இந்த இளம் வயதிலேயே மிக அற்புதமாக ஒரு வெட்டு சிற்பத்தை செதுக்கி வட்டாரத்திலேயும் மாவட்டத்திலேயும் மாநிலத்திலேயும் சென்று பரிசு பெற்று வந்திருக்கின்றாய். வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். இந்த சாதனை உன்னாலே எப்படி நிறைவேற்ற முடிந்தது? அதற்கு யாரெல்லாம் உனக்கு ஒத்துழைப்பு கொடுத்தார்கள் என்பதை தெளிவாக நேயர்களுக்கு சொல்லுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். நான் வந்து எங்கள் மாமாவும் எங்கள் அப்பாவும் செய்யும்போது நான் வந்து பார்த்துட்டு இருப்பேன். அப்போ வந்து சரி நாம்பளும் இந்த மாதிரி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து ஒரு ஆசை வந்துச்சு. அப்போ தான் டீச்சர் வந்து ஒரு செதுக்கு சிற்பம் போட்டியில் கலந்துக்கிறியான்னு கேட்டாங்க. ஃபஸ்ட்டு ஒரு பொம்மை செஞ்சேன். அது வந்து நான் வந்து செலக்ட் ஆகலை. திருப்பியும் ஒரு கப்பல் சின்னதாக செஞ்சுட்டு வந்தேன். சரி இவனுக்கு கப்பல் மேலே ஆர்வம் இருக்குதுன்னு சொல்லிட்டு டீச்சர் வந்து அந்த கப்பலை வந்து நிறையா கொடி வைக்கிறது, மனுஷ வைக்கிறது, துடுப்பு வைக்கிறது, அதெல்லாம் எனக்கு ஒவ்வொரு விஷயமா சொல்லி தந்தாங்க. நான் வந்து ஸ்கூல்லேயே ஒரு 10 கட்டியாட்டம் செஞ்சுருப்பேன். அப்புறமேட்டு எங்கள் மாமா கிட்ட போய் உளி வாங்கிட்டு வந்து எங்கள் ஸ்கூல்லே உட்காந்து செய்வேன். ஒரு 10 கட்டியாட்டம் செஞ்சு ஒவ்வொரு எங்கள் டீச்சர்கிட்ட இப்போ ட்ரைனிங் எடுப்பேன் 2 மணி நேரத்தில் செய்யறதுக்கு. அப்புறமேட்டு ஏறு ஊரில் செய்யும்போது வெறும் போட்டு, அடுத்து மனுஷன், போட்டு, துடுப்பு, கொடி மட்டும் செஞ்சேன். தருமபுரிக்கு போய் செய்யும்போது போட்டு, துடுப்பு, மனுஷன், கொடி செஞ்சேன். அப்புறமேட்டு தருமபுரியில் செய்யும்போது புதுசாக ஒரு பாலிஷ்னு ஒன்று போட்டேன். சரி அப்படின்னு சொல்லும்போது வேலூரில் செய்யும்போது ஒரு படகு. இங்கே வின் ஆயிட்டியா? தருமபுரியில் வின் ஆயிட்டேன். சரி சரி. தருமபுரியில் ஃபஸ்ட் இடத்துக்கு வந்தோடனே வேலூரில் செய்யும்போது அங்கே வந்து படகு, துடுப்பு, மனுஷன், அடுத்தது ஒரு கொடி வச்சு அடுத்து கூரை வச்சேன். கூரை வைக்கும்போது அதில் வந்து பாலிஷ் கொஞ்சம் போட்டேன். பாலிஷ் கொஞ்சம் போட்டு கடைசியில் பூ போட்டு நான் செஞ்ச உளி இதெல்லாம் வச்சு நான் வந்து அதை வந்து தெரிவித்தேன். வெறும் இந்த மாதிரி மரக்கட்டை தான் கொடுத்தாங்களா முதல்ல? இதுதான் முதல்ல எடுத்துன்னு போனியா செய்யறதுக்கு? இதே வெட்டி அந்த மாதிரி செஞ்சுருக்குற நீ? இந்த மாதிரி ஒரு அடி அகலம், 1.5 அடி நீளம் அது வச்சு நான் வந்து செஞ்சேன். எங்கள் டீச்சர் வந்து முதல்ல 3-4-5 கட்டை வாங்கிட்டு வந்தாங்க. அதில் வந்து எங்கள் ஸ்கூல்லேயே செஞ்சு பார்த்தேன். அற்புதமான சரி 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 சொல்லு. அப்புறமேட்டு எங்களோட டீச்சர் வந்து இதுவும் செய்யலாமா, எங்கள் எல்லா டீச்சரும் அந்த கொடிக்கு அந்த 26 கோடு போடுறதுக்கு சொல்லி தந்தாங்க. அடுத்தது அந்த பெயிண்ட்லாம் எப்படி அடிக்கிறது, அப்புறமேட்டு அதெல்லாம் எப்படி செதுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கட்டெல்லாம் வாங்கிட்டு வந்தாங்க. கட்டை வாங்கிட்டு வந்து எனக்கு வந்து பர்மா தேக்கு, வெளிநாட்டு தேக்கு, இந்த மாதிரி நிறையா தேக்கும் வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. அதுலேயும் செஞ்சு பார்க்கும்போது ஒரு வெளிநாட்டு தேக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. அதெல்லாம் செஞ்சேன். அதில் செய்யும்போது அது வந்து வேலூர் கட்டு போய் செஞ்சேன். அதில் வின் ஆகிட்டேன். அங்கே வந்து நல்ல பார்வையாளர்லாம் வந்து பார்ப்பாங்கல்ல, பார்த்து என்ன சொன்னாங்க இந்த நீ செய்கிறத பார்த்து? நீ நான் வந்து அங்கே வந்து எல்லாரும் இந்த காய்கறி சோப்பில் செஞ்சுட்டு இருந்தாங்க. நான் கட்டையில் செய்யும்போது எல்லாம் எண்ணெயாக பார்த்துட்டு இருந்தாங்க. சரி அப்படின்னு செய்யும்போது கடைசியில் முடிக்கும்போது எல்லோரும் ஃபோட்டோ எடுக்கக்கூடாதுன்ட்டாங்க. ஒரு 1/2 மணி நேரம் கழித்து எல்லோரும் ஃபோட்டோ எடுத்தாங்க. அப்போ யார் செஞ்சதுன்னு கேட்டாங்க. அடுத்து எங்கள் அச்சம் டீச்சர் வந்து எங்கள் பையன் தான் செஞ்சான் அப்படின்னாங்க. அப்புறம் வந்து எல்லாத்துக்கும் சரி நல்லா தான் செஞ்சுக்கிறான் அப்படின்ட்டு எல்லாரும் அந்த ஆச்சரியப்பட்டாங்க. அப்படியா? பரவாயில்லையே, ரொம்ப சிறப்பாக அந்த போட்டை நீ செஞ்சுருக்கிறன்னா ரொம்ப அதிசயமாக இருக்குது. இந்த இளம் வயதில் இந்த அளவுக்கு வந்து ஒரு படகு மாதிரி துடுப்பு வச்சு ஒரு மனுஷனை வச்சு முன்னாடி கொடியை வச்சு நம்முடைய தேசிய கொடி இல்லையா, தேசிய கொடி வச்சு இது பாலிஷெல்லாம் வேறு போட்டுருக்கு இல்லையா, மிக அற்புதமாக செயல்பட்ட உன்னுடைய செயல் திறனுக்கு என்னுடைய பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். மேலும் மேலும் உன்னுடைய செயலானது வளர வேண்டும். ஏன்னா இது சாதாரணமான சமாச்சாரம் இல்லை, மிகப்பெரிய சமாச்சாரம்.
வருங்காலத்தில் நீ பெரியவனான பின்னாடி ஒரு தலை சிறந்த சிற்பியாக, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அயோத்தியில் வந்து ராமர் கோயில் கட்டுறதுக்கு பல சிற்பிகளெல்லாம் போய் வேலை செய்கிறாங்க கடுமையாக. சிறந்த சிற்பிகளெல்லாம் இந்த இந்தியாவில் இருக்கக்கூடிய சிற்பிகள்லாம் அங்கே போய் செய்கிறாங்க. அந்த மாதிரி உன்னையே தேர்ந்தெடுத்து மிக தலை சிறந்த சிற்பியாக உன்னை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். அதோடு மட்டுமல்ல, கல்வி நமக்கு ரொம்ப முக்கியம். கண்ணுடையர் என்பவர் கற்றோர், முகத்திரண்டு புண்ணுடையர் கல்லாதவர், இல்லையா? வள்ளுவர் சொல்லியிருக்கார். அப்படிப்பட்ட கண் ரெண்டு இருக்கிறதுனா படித்தவனுக்கு தான் அந்த கண் இருக்குதுன்னு சொல்கிறார் அவர். ஆக அந்த கல்வியை நாம் வந்து மிக அற்புதமாக ஆசிரியர் சொல்லுவதை கவனமாக படித்து அதை புரிஞ்சுக்கிட்டு அதை மறுபடியும் எடுத்து சொல்லி தேர்வெல்லாம் நல்லா எழுதி வெற்றி பெறணும். இந்த மாதிரி கலைத்திறன் இருந்துச்சுன்னு சொல்லிச்சுன்னா உங்களுக்கு நல்ல அருமையான வேலை கிடைக்கும், இல்லையா? டீச்சர் பாரு எவ்வளோ அற்புதமாக அந்த பள்ளியை நிர்வாகம் பண்ணிட்டு நடத்திட்டு போகிறாங்க. அந்த மாதிரி நீயும் ஒரு நிர்வாகியாக மாறி தலை சிறந்த ஒரு சிற்பியாக மாற வேண்டும் என்று உன்னை வாழ்த்துகிறேன். அதே போல் டீச்சரை வந்து அவ்வளோ அந்த டீச்சரை வந்து மத்திய அரசினுடைய அவார்டு வாங்க வேண்டும் என்று வாழ்த்தி உங்கள் இருவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். சகோதரி, தங்களுக்கு டாக்டர் ராதாகிருஷ்ணன் விருது, அதாவது நல்லாசிரியர் விருது, மாநிலத்திலே நல்லாசிரியர் விருது கிடைத்ததாக நான் அறிந்தேன். அது குறித்த அனுபவத்தை தெரிவிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். டாக்டர் ராதாகிருஷ்ணன் விருது பெறுவது என்பது என்னுடைய கனவு ஐயா. தங்களுடன் பகிர்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இதுதான் எனக்கான அங்கீகாரம். இந்த பதக்கம்தான் எனக்கு வழங்கப்பட்டது. யாரால் வழங்கப்பட்டது என்றால் தமிழக அரசின் மாண்புமிகு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அவர்களால் எனக்கு வழங்கப்பட்டது. இது எதற்காக எனக்கு வழங்கப்பட்டது, நான் எவ்வாறெல்லாம் இதற்காக உழைத்தேன் என்பதை தங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். முதல்ல என்னோட பள்ளின்னு பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்குங்க. நல்லா ஒரு சுற்றுச்சூழலோட அருமையாக இருக்கும். பெயிண்டிங் எல்லாமே கலர் பெயிண்டிங் நல்லா அடித்து நல்லா சிறப்பாக இருக்கும் பள்ளி. அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா என்னோடய குழந்தைங்கள ஒவ்வொரு விஷயத்திலும் நான் வந்து முன்னெடுத்துகிட்டே போவேன். அந்த குழந்தைகளோட வெற்றி, நான் வந்து ஒரு வெற்றி பெறேன் அப்படின்னா அதுக்கு அடுத்தது என்னோடய டீச்சர்ஸு, என்னோடய குழந்தைங்க அப்படின்னு ஒவ்வொரு வெற்றியும் அப்படியே ஒவ்வொரு படிநிலையாக நாங்கள் போயிட்டுருப்போம். அதில் பார்த்திங்கன்னா அந்த தகடூர் களஞ்சியம் இணைய வானொலி அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய வெற்றி. இவங்க தான் எங்களோட டிஓம்மா, இவங்க பேர் வந்து மான்விழி. இவங்க தான் வந்து தகடூர் களஞ்சிய இணைய வானொலி பண்பலை அப்படின்றத டெய்லி 1 to 1:30 மணிக்கு உணவு இடைவேளையில் ஒளிபரப்புகிறோம். அதில் வந்து நான் வந்து ஆர்ஜேவாக இருக்கிறேன். அதாவது தருமபுரி மாவட்டத்தில் இருக்கிற பள்ளிகள்லேருந்து பாடப்பொருள் சார்ந்த குழந்தைகளின் ஆடியோக்களையும் ஆசிரியர்களின் திறன்களையும் வெளிப்படுத்தும் பொருட்டு இந்த பண்பலை வந்து துவங்கப்பட்டது. ஒவ்வொருத்தர்கிட்ட இருக்கிற டேலண்ட்டையும் வாங்கி அவங்களோட குரல் பதிவுகளை நாங்கள் வந்து ஒருங்கிணைச்சி அதை வந்து ஒரு அரை மணி நேர ப்ரோக்ராமாக சாங்ஸ் எல்லாம் இடையில கட் பண்ணி போட்டு அந்த ப்ரோக்ராமை நாங்கள் கொடுக்குறோங்க. அதில் முக்கிய பங்காக நான் வந்து பங்காற்றுறேன். அதனால் மேம் பார்த்துட்டு அப்ரிஷியேஷன் பண்ணுவாங்க. அடிக்கடி வந்து எங்களை வந்து பாராட்டிக்கிட்டே இருப்பாங்க. இவங்க வந்து நம்ம தருமபுரி மாவட்டத்துக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் தான் சொல்லுவோம் மான்விழி அம்மாவை. அவங்க வந்ததுக்கு அப்புறம் தான் இதிலெல்லாம் எனக்கு ஆர்வமாக வந்துச்சு. நிறைய விஷயங்களை நல்ல ஒரு டேலண்டான ஒரு டீச்சர்ஸுங்களை முன்னெடுத்து அவங்கள கரெக்டாக லிஃப்ட் பண்ணுறாங்க மேமு. அடிக்கடி பாராட்டுவாங்க, ஒரு கை போடுவாங்க. அந்த ஒரு விஷயம் பாராட்டுதல்ன்றது மிகப்பெரிய உத்தி. அந்த பாராட்டும் போது இன்னும் செய்யலான்ற ஒரு ஆர்வம் தான் என்னை இந்த நிலைமைக்கு கொண்டு போச்சு. குழந்தைங்களையும் ஆன்லைன் கல்வி ரேடியோவில் பங்கேற்க வச்சு அவங்களையும் சாதனை பண்ணி வச்சு அந்த அச்சீவ்மெண்ட்டையும் கொடுத்தங்க. டீச்சர்ஸுங்களையும் யூனிவர்ஸ் புக் ஆஃப் ரெக்கார்டுன்னு ஒரு ரெக்கார்ட்ஸ் பண்ண வச்சு அவங்களையும் சிஓ சார்கிட்ட ஒரு அங்கீகாரத்தை வாங்கி கொடுத்தேன். இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களையும் முன்னெடுக்கும் போது எனக்கான அந்த அங்கீகாரம் என்னை தேடி தானாகவே வந்தது தான். மிக பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த விருதுக்கு நான் தகுதி அப்படிங்கிறத வந்து நான் உணர்ந்து செயல்பட்டேன். ஒவ்வொரு விஷயத்தையும் அவ்வளோ அணுவாக ரசித்து ஏற்றுப்பேன் நான். அந்த அளவுக்கு குழந்தைங்களையும் நான் கொண்டு போவேன். அதே போல் எந்த ஒரு நெகட்டிவ் தாட்ஸும் என்னை எதுவுமே பண்ண முடியாதுன்றதில் நான் உறுதியாக இருப்பேன். எப்போவும் என்கிட்ட பாசிட்டிவ் திங்கிங் மட்டும்தான் இருக்கும். என்னை சுற்றி நேரலைகளை மட்டும்தான் நான் வந்து உருவாக்கிக்குவேனே தவிர ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் கூட என்கிட்ட இருக்காது. நான் யாரையும் விமர்சனம் பண்ண மாட்டேன். அந்த மாதிரியான ஒரு நல்ல குணங்களை வந்து என்கிட்ட இருக்கிறதுனால நான் மேலேயும் வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டே போயிட்டுருக்கிறேன். இது வந்து எதிர்பாராத ஒன்று தான் எனக்கு இந்த டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவார்டு அப்படிங்கிறது. அவரோட உருவம் பொறிச்ச அந்த
பதக்கத்தை நான் வந்து என்னோட கழுத்தில் போடுறதுல மிகப்பெரிய பெருமை அடைகிறேன். இது சம்பந்தமாக தமிழக அரசுக்கு மிக்க நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் தருமபுரி கல்வி மாவட்ட அதிகாரிகளுக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இதை பெறுவதற்கு என்னுடைய ஆசிரியர் பெருமக்கள் வந்து எனக்கு ரொம்ப ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. ஒவ்வொரு விஷயத்துலையும் அந்த இதுக்குள்ளே வாட்ஸ்அப்பில் போகும்போது நான் செய்கிற ஒவ்வொன்றையும் அந்த காட்சிப்படுத்துவேன். அப்போ எல்லா டீச்சர்ஸுமே என்ன பண்ணுவாங்க, கை போடுவாங்க, வெரி குட், சூப்பர் டீச்சர் அப்படின்னு சொல்லும் போது என்னை மேலும் அப்படியே ஏதோ ஒரு வானத்தில் பறக்கிற மாதிரி எனக்கு தோணும். மேலே குழந்தைங்களை நான் கொண்டு போயிட்டே இருந்தேன். அதோட குழந்தைங்களோட வெற்றி தான் என்னோட இந்த உங்கள் முன்னாடி MN TV முன்னாடி வந்து எங்களை பேச வச்சுருக்குங்க. இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்ல விரும்புகிறேங்க. உங்கள் MN TVயோட யூடியூப் சேனலில் என்னுடைய மாணவன் புகழோட அவன் தமிழகத்தில் முதலிடம் பெற்ற நியூஸ் வந்து 50 லட்சம் வியூஸையும் 2 லட்சம் லைக்கையும் வாங்கியிருக்காங்க. அந்த லைக்கில் பார்த்தீங்கன்னா அந்த கமெண்ட்ஸ் கொடுக்குறாங்க இல்லைங்களா, அந்த கமெண்ட் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கூட நெகட்டிவ் கமெண்ட் கொடுக்கலைங்க. அப்ரிஷியேஷன், அவ்வளோ ஒரு பாராட்டுதல். அதெல்லாம் படிக்கிறப்ப எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. இன்னும் அடுத்தடுத்து இந்த புகழோடு நிறுத்திக்காமல் அடுத்து இன்னும் இளம் விஞ்ஞானிகளை உருவாக்குற ஒரு ப்ரோக்ராம் நான் மனசில் வச்சிட்ருக்கேன். நான் ரிட்டைர்மெண்ட்டுக்குள்ளே ஏதோ ஒரு 2 குழந்தைங்களை சாதிக்கணும்னு நினைக்கிறேன். அடுத்த கலை திருவிழாவிலையும் ஸ்டேட் ஃபஸ்ட்டில் வரணும் அப்படிங்கிறது தான் எங்களோட நோக்கமாக இருக்குது, எங்கள் ஆசிரியர் பெருமக்களோட நோக்கம். அதுக்கப்புறமா இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறேன். வாட்ஸ்அப்பில் நான் ஒவ்வொரு விஷயத்தையும் அது போடும் போது அவங்க எங்கள் ஏரியூர் ஒன்றியத்தை சார்ந்த ஆசிரியர்கள் மட்டும் இல்லை, தருமபுரி மாவட்டத்தில் இருக்கிற ஆசிரியர்கள் ஆசிரியர் பெருமக்கள் எல்லாருமே பாராட்டு தெரிவிப்பாங்க, ஒரு கை போடுவாங்க, சூப்பர் டீச்சர்னுவாங்க, கீப் இட் அப்ன்ற அந்த வேர்ட்ஸ் எல்லாம் படிக்கும் போது எனக்கு உற்சாகத்தை தான் கொடுத்தது. எனக்கு வயது அப்படிங்கிறது ஒரு தடை இல்லை அப்படிங்கிறது நிரூபணம் ஆயிடுச்சு. எவ்வளோ யங்ஸ்டர்ஸ் இருந்தாலுமே நான் வந்து ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு மற்றவங்க சொல்லும் போது எனக்கு அது ஒரு மகிழ்ச்சியை தந்ததுங்க. இந்த அவார்டு கொடுத்த தமிழக அரசுக்கும் மற்றும் தருமபுரி கல்வி மாவட்டத்தை சேர்ந்த கல்வி அதிகாரிகளுக்கும் மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். சகோதரி, மிக அற்புதமாக உங்களுடைய செயல் திட்டங்களையும் எவ்வாறு நீங்கள் மாநிலத்திலேயே சிறந்த நல்லாசிரியர் விருதை பெற்றீர்கள் என்பதையும் மிக தெளிவாக, மிக அற்புதமாக, சிறந்த முறையிலே தெரிவித்தீர்கள். மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஒரு ஆசிரியர் எந்த முறையிலே செயல்பட்டால் அவர்கள் மேலும் மேலும் உயர்வுக்கு செல்லலாம் என்பதை தெரிவித்தீர்கள். நன்றி, வாழ்த்துக்கள், வணக்கங்கள். இறுதியாக MN TV நேயர்களுக்கு நீங்கள் ஏதேனும் கூறக்கூடிய செய்தி இருந்தால் சொல்லுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். நிச்சயமாக ஐயா, என்னுடைய மாணவனை இவ்வாறு ஊக்கப்படுத்தியதற்கும் முன்னெடுத்ததற்கும் MN TV நேயர்களுக்கு மிக்க நன்றி. இறுதியாக தங்களுடைய அனுபவத்தை எல்லாம் மிக அற்புதமாக நேயர்களுக்கு தெரிவித்தீர்கள். எவ்வாறு நீங்கள் ராதாகிருஷ்ணனுடைய விருதை பெற்றீர்கள் என்ற செய்தியையும், அதே போல் இந்த மாணவனுக்கு எவ்வாறு பயிற்சியை கொடுத்தீர்கள் என்பதையும், உங்கள் பள்ளியிலே நீங்கள் எப்படியெல்லாம் உடன் பயிலக்கூடிய ஆசிரியர்களை தோளோடு தோள் கொடுத்து அரவணைத்து செல்கின்றீர்கள், அதே போல் ஊர் பொதுமக்களிடத்திலே சென்று நீங்கள் எல்லாம் நன்கொடை பெற்று பள்ளியினுடைய வளர்ச்சிக்காக பாடுபட்டு கொண்டிருக்கிறீர்கள் என்பதை பற்றியெல்லாம் மிக தெளிவாக கூறினீர்கள். இறுதியாக MN TV நேயர்களுக்கு நீங்கள் கூறக்கூடிய செய்தி ஏதேனும் இருந்தால் தெரிவிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். நிச்சயமாக ஐயா, என்னை பேட்டி கண்ட ஐயா அவர்களுக்கும் மற்றும் MN TV நேயர்களுக்கும் மற்றும் MN TVக்கும் மருதும் நெல்லி தாளாளர் ஐயா அவர்களுக்கும் எங்களை விளம்பரப்படுத்திய உங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நமக்கு கண்ணுல ஒரு பிரச்சனைனா காமனா இருக்கிற ஒரு டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணுவோமா, இல்ல ஐ ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணுவோமா? கண்டிப்பா ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட தானே போவோம் இல்லையா? அதே போலதாங்க நமக்கு நல்ல சத்துக்கள் நிறைந்த தானியங்கள் வேணும்னா சாதாரண மளிகை கடைக்கு ஏன் போனோம்? தானியங்களுக்கான ஸ்பெஷாலிட்டி ஸ்டோர் PSP கிரெயின்ஸ் இருக்கும்போது இங்க அரிசி, பருப்பு, கோதுமை, ஆரியம், ராகி, கம்பு, திணை, சோளம், ரவை, சர்க்கரை போன்ற எல்லா வகையான தானியங்களும் மொத்தமாகவும் சில்லறையாகவும் கிடைக்கும். PSP கிரெயின்ஸ், நம்பர் 17, புரோக்கர்ஸ் ஆபீஸ், கிருஷ்ணகிரி மெயின் ரோட், தர்மபுரி. Phone 04342 261 387. PSP கிரெயின்ஸ். நல்லா சாப்பிடுங்க, நல்லதை மட்டும் சாப்பிடுங்க.